என்றா செயினா கோல்டு செயினா ஃபேன்சி செயினா சரி சரி போகலாம். மேற்படி தம்பி கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். மேற்படி கரும்பு ஜூஸ் மேற்படி அவ்வளோதானா? அவ்வளோதான். இப்போதைக்கு வரும்போது ஏதாவது கடையை பார்த்தா பொறுக்கி திண்டு வருவோம். ஆமாம், ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா இன்னைக்கு வீட்டில் வந்து வெஜிடேரியன், ஒரே ஒரு சின்ன நான்வெஜ் தான். ஏன்னா 3-4 நாள் நான்வெஜ்ஜே செஞ்சுருக்காங்க. சும்மா நாளே பொறுக்குவோம். அன்றைக்கி சண்டே சும்மா பொறுக்கி தின்ட்டு வரோம். சரியா? இன்னும் எப்போ பார்த்தாலும் இங்கே வரேன்னாதீங்க. இந்த வழியில தான் எல்லா இடத்துக்கும் நாங்கள் போவோம். ரோட் தர்பூசணி கிலோ 20 ரூபா. 1 கிலோ. அங்கே கிலோ 20 ரூபா தானா? ஓ, இப்போ நாங்கள் பலூன் வந்திருக்கோம். பலூன் என்ன கேட்கணும்ண்ணே? கமெண்ட் பண்ணுங்கப்பா. இல்லைனா கோச்சிப்பாங்களாம். சொல்லுங்க. இது அவன் வாய்க்குள்ளே விட்டோம் அப்படின்னா வாய்க்குள்ளேயே போகாது. நாக்கில் வந்து பாலில் படிக்க க்ளீன் பண்ணுறது ப்ராடக்ட் ஆகுது. இது எனக்கு தெரிஞ்சு சூட்டாக. ஆமாம், சின்னதாக ஸ்டிக்கி மாதிரி ரப்பர் மாதிரி ப்ரஷ் மாதிரி. அதுதான் ஓகே வருது. ஸோ செட் ஆகும். ப்ரொஜெக்டர் முதல்லாம் வாங்க சேர்ந்த என்னாச்சு? அவங்க உறிஞ்சி வளைஞ்சிருச்சு, நெசிங்கி விட்டது. எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அதே தான். ஒன்று மணி பார்க்கக்கூடாது. அதே தான் லாஸ்ட் டைம் வாங்கினதே தான். சேம் கலர் சேம். வண்டிக்கு ஏர் செக் பண்ணிகிட்ருக்கோம். வண்டி இழுக்க மாட்டேங்குது, கதறுது வண்டி. அப்புறம் என்னடான்னு பார்த்தா காற்று கம்மியாக இருக்குது. அதான் காற்றுக்கு வந்துருக்கு. ஐயோ, என்னை சொன்னால் அப்படியே ஒரு ஆனந்தம் வந்துடும். டூரிசம் போகிற இடம். ஆமாம். என்ன நடந்தது இங்கே? ரிசப்ஷன். இக்கடி காட்டுறதோ இருக்கு. ஒரு பேர் சம்பவம் நடந்த இடம். இது சர்ச்சுப்பா. அந்தாண்ட இருக்கு மண்டபம். சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட். நம்ம இங்கே வந்திருக்கோம். சிதம்பரம் கோல்டு கவரிங். சிதம்பரத்தில் போய் வாங்கிக்கலாம். இங்கே நல்லா இருக்கும். கடையில் இப்போ செட் ஆகல, இந்த கடைக்கு வந்திருக்காங்க. நாங்கள் வாங்க வந்தது என்னமோ செயின் தான், ஆனால் அதை வாங்கலை. ஏன் வாங்கலை அப்படின்னா ப்ரைஸு விசாரித்தோம். இப்போ ஏமாத்துறாங்களா உண்மை சொல்கிறாங்களான்னு தெரியல. நாங்கள் வாங்க போனது கவரிங். ஆனால் அங்கே போனோடனே அவங்களுக்கு வந்து சிதம்பரத்தில் தான் வாங்குறாங்க. எங்களுக்கு விருதாச்சலத்தில் தான் சிதம்பரம் பக்கம். அதனால் கவரிங் வாங்க போகிறோம். ஐஃபோன் செயின் வாங்கினாலும் ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. ஓகேவா? அதனால் சிதம்பரம் போனால் ஐஃபோன் செயின் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு செயின் வாங்க போகாமல் தள்ளி வச்சிட்டோம். போஸ்ட்போன் பண்ணிட்டோம். ஸோ விருத்தாச்சலம் போன அப்புறம் சிதம்பரம் போய் வாங்கலாம். இப்போ ஆனால் பொறிக்கிட்டு வந்தாச்சு. ஐஸ்கிரீம் எங்கன்னா லக்ஷ்மி ஸ்வீட்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இதுதான் அந்த ஐஸ்கிரீம். 3 ஃப்ளேவர் உருக ஆரம்பிச்சிருச்சு. வெண்ணிலா, சாக்லேட், பட்டர்ஸ்காட்ச். ஓகே, சாப்பிடலாமா? ஓகே. அப்படியே லைட்டாக ஸ்நாக்ஸ் வாங்க வந்தாச்சு. ஸ்நாக்ஸ் வாங்குறாங்க. இளந்தோடையே வாங்குறீங்க. வந்துருக்கீங்க. கரும்பு பாலா? கரும்பு ஜூஸ் கிடையாது, கரும்பு பால். கரும்பு பால் வாங்க வந்துருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் வெஜிடேரியன் ஸ்பெஷல், சண்டே ஸ்பெஷல். சரிங்களா? ஃபர்ஸ்ட் போடுங்க. எல்லா வீட்ல இருந்தும் வந்துருக்கு. கலந்து இன்னைக்கு எப்பயும் போல தான். இங்க இருந்து புதுசா பிரியாணி நினைச்சிட்டேன். ஆனா இது தக்காளி சாப்பாடு. சித்தி கொடுத்தா தக்காளி சாப்பாடு. ஃபர்ஸ்ட் அது போடுறேன். கொஞ்சம் போடுறேன்.
அடுத்து நானும் உங்களுக்கு போட்டுறேன். ஐயோ இதுக்கு பேர் தான் அன்பை பரிமாறிக்கலாம். போதுங்க. ஏன் எனக்கு மட்டும் அதிகமாக இருக்கும், உனக்கு மட்டும் கம்மியாக வெள்ளை சோறு எனக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பு எங்கள் வீட்டில் நீங்கள் கொஞ்சம் சாப்பிடும். ஓகே. அடுத்து அதுக்கு சைட் டிஷ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காலிஃப்ளவர் 65. தக்காளி சோறுதா? எஸ். சரி ஓகே, அதையும் கொஞ்சம் ஓரமாக வைங்க. அது எனக்கு வைக்கணும்னா நானே உனக்கு நீ வைக்குமா அதிகமாக வச்சுப்பேன்? அப்படிலாம் இல்லை, ஆளுக்கு 4 நாளைக்கு தான். இன்னொரு தங்கச்சி வந்துட்டா, ரசத்தை தூக்கிட்டு வந்திருக்கா. வாங்க வீடியோக்குள்ள வாங்கன்னா எங்க போறீங்க? வீடியோ மறைச்சிட்டு போறீங்க. அடுத்தது இப்போ எதுவும் போட வேண்டாம், நான் ஃபர்ஸ்ட் தக்காளி சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிடணும். ஓகேவா? நாங்கள் வந்து வீடியோக்குள்ள கவராக வைக்கிறோம். என் தங்கச்சி அங்கே இப்படின்றா. ஓகே. இப்போ குழம்பு வெரைட்டி வந்து பல வெரைட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் எதை இருக்கட்டும்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெள்ளை சோறு. சரி போடு, வெள்ளை சோறு. குக்கர் சோறு வேணுமா இல்லை வடிச்ச சோறு வேணுமா? ரெண்டுமே வந்து வெள்ளையாக தான் இருக்கும். இல்லை வேற சோறு தான் இருக்கும். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி எஸ். ரெண்டுமே வெள்ளையாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் குக்கர் ரைஸ் சாப்பிட்டா மூட்டு வலி வரும்னு சொல்லுவாங்க, அதனால அதை அவாய்ட் ஒயிட் பண்ணுவாங்க. ரைஸ், அது வெள்ளை சோறு. வெள்ளை சோறு கம்மி கொஞ்சம் அதிகமாக. இப்போ வெள்ளை சோறுக்கு சைட் டிஷ் வந்து 3 விதமா இருக்கு. ஓகேவா? எங்க வீட்டில் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பருப்பு உருண்டை குழம்பு, நல்ல கறி குழம்பு டேஸ்ட்ல அம்மா வந்து பருப்பு உருண்டை குழம்பு வச்சிருக்காங்க. ஒரு உருண்டை மட்டும் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன், உருண்டை சாப்பிடுங்க. குழம்பு வந்து நீங்க வேற அதெல்லாம் நான் லாஸ்டா சாப்பிட்டு பார்த்து தான் நான் சொல்லுவேன், ஒண்ணு வேற சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க பரிமாற வேண்டியது பரிமாறி. அடுத்து அது நீங்க இது வந்து சந்திராக்கா கொடுத்த மீன் வறுவல். மேல் வீட்டு சந்திராக்கா வீடியோல பாத்துருப்பீங்க, அகல் பாப்பா அவங்க அம்மா. ஓகேவா? இது வந்து ஒண்ணு இருக்கிறதுனால நாம பாதி அப்புறமேட்டு பிரிச்சுக்கலாம். இப்பே பிச்சு வச்சறோம் சண்டால. ஓ பிச்சு இந்த குழம்பு எடுங்க. 2 விதமான வீட்ல இருந்து நமக்கு குழம்பு வந்திருக்கு, அதையும் எடுங்க. இது என்ன குழம்பு? இது வந்து சந்திராக்கா கொடுத்த மீன் குழம்பு. இது வந்து ஐசக்கா கொடுத்த மீன் குழம்பு. 2 வீட்ல இருந்து மீன் குழம்பு வந்துருக்கு. இது என்ன மீன்? அதெல்லாம் மீன் தெரியாது. இது என்ன மீன் எனக்கு தெரியாது. இது வந்து இப்ப மீன் வறுவல்ல இருந்து அந்த மீன் தான். அவங்க மாங்காய்லாம் போட்டு வச்சிருக்காங்க, 2 பேருமே மாங்காய் போட்டு மீன் வச்சிருக்காங்க. இதுதான் ஒற்றுமை. உங்களுக்கு எந்த வீட்டு மீன் குழம்பு வேணும்? சந்திராக்கா வீட்டு மீன் குழம்புல எண்ணெய் அப்படியே மிளகுது, கல்லெண்ணெய், பார்க்கவே சூப்பரா இருக்கு. அப்புறம் எங்க அம்மா செஞ்ச ரத்த பொரியல். அது கொஞ்சம் பிடிச்சி வைங்க. ஒவ்வொன்று பொடி மாஸ் மாதிரி இந்த ஸ்பூன்லேயும் போட்டு நல்லா பச்சை மிளகாவும் வைக்கிறேன். ஓகே. ரத்த பொரியல், ஆட்டு ரத்தம். இது வந்து ஐசரா கொடுத்த மீன் குழம்பு. உங்களுக்கு இந்த மீன் பீஸோட வைக்கிறேன். இது வந்து என்ன மீன்? மீன் வந்து பார்க்கறதுக்கு காணாங்கத்தை மீனா? காணாங்கத்தை மீன். இது காணாங்கத்தை இல்லாதது இல்லை. என்ன மீன்? இல்லை அயில மீன். ஆமாம். ஓகே. மாங்காய் வேணுங்களா? மாங்காய் வேணுங்க. ஏங்க நீங்கள் என்ன வாங்க போங்கன்றீங்க? அதான் வேற ஐடியா வச்சுக்கு வரணும்னு சொல்லலாம். சரி ரைட்டு. ஓகே. இன்னைக்கு சண்டே, இதுதான் ஸ்பெஷல். நான் சொல்லிடுறேன் என்ன லஞ்ச் மெனு. ஓகே காய்ஸ், இன்னைக்கு மாமியார் வீட்டு தான் வந்திருக்கோம். சேலத்தில் இருக்கேன். மாமியார் வீட்டு சேலம் சண்டே ஸ்பெஷல். இல்ல இன்னைக்கு வந்து வெஜிடேரியன் தான்ப்பா. நம்ம வீட்ல சண்டே வெஜிடேரியன் வைக்கிறது ரொம்ப ரேர். ஓகேங்களா? என்னன்னா தக்காளி சோறு, காலிஃப்ளவர் பக்கோடா வச்சிருக்காங்க. இது வந்து காலிஃப்ளவர் நாங்க சில்லின்னு சொல்லுவோம். காலிஃப்ளவர் சில்லி வந்து சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் ஊரில் உருண்டை குழம்பு. உங்கள் ஊர்லேயும் தானே பருப்பு உருண்டை குழம்பு வச்சுருக்காங்க. மீன் வறுவல் ஒன்று இருக்குது, பெரிய மீன் துண்டு ஒன்று போட்டிருக்காங்க. மீன் பேர் தெரியல, மேல் விட்டுறாங்க தான் கேட்கணும். ஒயிட் ரைஸ் இருக்குது, ஆட்டு ரத்த பொரியல் இருக்குது. ஓகேங்களா? காணாங்கத்தை மீன். இங்கே ஒரு மீன் ஐட்டம் இருக்குது, அது என்ன மீன் தெரியல. அது வந்து இதே பாறை மீன் தான். சரி ஓகே. உங்கள் ஊரில் வந்து வவ்வா மீன் சொல்லுவீங்க. டேஸ்ட் பண்ணிடலாமா? தக்காளி சாப்பாடு நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், வேற லெவலில் இருக்குது. என்னால் பசி போகிறீங்களா? ஐ எம் வெரி சாரி. பிரியாணி மாதிரி இருக்கு. பிரியா செஞ்சா பிரியாணி மாதிரி மனமாக இருக்கு. மக்கையில் மனமாக இருக்கு. ஓகே. பிரியா பிரியாணி சொல்லிடு. அவளுக்கு எதுக்கு நன்றி வைங்க? நன்றி தெரியுங்களா? அப்படிலாம் சொல்கிறேன். குழம்பு கொடுத்தாலே நன்றி தெரியும். சரி, பாராட்டு தெரியுமா? இங்கே அதிகமாக பண்டமாட்டு முறை நடக்கும். மீன் குழம்பு பார்த்துருவோம். இது வேறு லெவலில் இருக்கு. அந்த மீனில் இப்போ கொஞ்சம் எனக்கு வந்துடும். ஏன்னா அந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன். மீனும் பிரமாதமாக இருக்கு. ஐசக்கா அது ஐசக்காவுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து ஐசக்காவுக்கு நன்றி சொல்லிடுங்க. வாடா பருப்பு உருண்டை குழம்பு.
வாங்க வா இங்க வா. சில டைம் அந்த பருப்பு குழம்புல வந்து உள்ள பருப்புலாம் வேகாது, உள்ள கொஞ்சம் மசாலாவாக இருக்கும், இல்லை வந்து வேகாத மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது. இவனை காட்டு. நல்லா இவங்க வந்து அம்மா தான் ஐஸ் அக்கா. மீன் குழம்பு சூப்பர். இவன் தான் மீன் குழம்பு கொண்டு வந்தான் மேலே இருந்து. ஓகேவா? மீன் வறுவல். உங்க அம்மா செய்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் இல்லை? சூப்பராக இருக்குது. இன்னும் மிச்சம் விட்டு போனதுன்னா ரத்த பொரியல். ரத்த பொரியல் சந்திராகா குழம்பு. ரத்த கொதிப்பு என் மாமியார் இருக்குது. ரத்த கொதிப்பு மாமியார் இருக்குன்னு சொன்ன மாமனார் இருக்குன்னு ரத்த பொரியல். அவளா ரத்த கொதிப்பா? எப்படி இருக்கு? எனக்கு தான் தெரியுமே. சூப்பராக இருக்கும். செம்மையா இருக்கும். அவள் ஒரு ஆள் இன்னைக்கு எல்லாமே பாய். சூப்பராக இருக்குது. சந்திராகா வீட்டு மீன் குழம்பு சாப்பிடுறேன். அதை கொஞ்சம் கொடுங்க, போடுங்க. கொஞ்சம் ஸ்பூன் எடுங்க. இருங்க. ஒருத்தவங்க வீட்டு மீன் குழம்பு போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணல, அது பண்ணிவிடுவோம். அப்புறம் கோச்சிப்பாங்க, அப்புறம் கோச்சிக்கு குழம்பு கொடுக்காம போயிடுவாங்க. அதெல்லாம் நாங்களே போய் இது வந்து வவ்வால் மீன் தான் நினைக்கிறேன். வவ்வா மீன் தான். பாறை மீன். பாறை மீனா? உங்கள் ஊரில் பாறை மீன், வவ்வால் மீன். சூப்பராக இருக்கு. ஏன் மாதிரி இருக்கு முருகேசா? இனிக்குது போல. இதான் இனிக்குது. இனிக்குது தான். இனிக்குதா? புளி அதிகமாக போட்டுக்கலாம். இனிக்குது. வெங்காயம் எனக்கு தெரியுங்க. இது ஒரு டேஸ்ட் இருக்கா? கடல்னா மிதக்க சூப்பராக இருக்கு. தரமாக இருக்கு. தரமா இருக்கு. ஏன் தட்டை பார்த்து சொல்கிறேன்? ஏன் என் தட்டு ஃபுல்லாக தரமாக இருக்கு. ஓகேவா? ஓகே சொல்லு பாய். என்ன பாய்? மீன் முள்ள மாட்டீங்களா? பாய் காய். அதுக்குள்ள என் தங்கச்சி எங்க உள்ள எங்க அம்மா வரமா. பாய் காய். பாய். இப்படியா? வணக்கம். நன்றி.